அமேசான்ல ஒரு நாளைக்கு மட்டும் 10 லட்சத்துக்கு மேல ஆர்டர் ரிசீவ் ஆகிட்டு இருக்கு. இதுல பாதி ஆர்டர்ஸ்க்கு மேல அமேசான் சர்ச் ரிசல்ட்ல தான் வருது. இந்த சர்ச் ரிசல்ட்ல உங்களோட ப்ராடக்ட் முன்னாடி வந்துச்சுன்னா உங்களோட சேல்ஸ் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நமக்கு ஆர்டர்ஸ் வரதுக்கு சர்ச் ரிசல்ட் முன்னாடி வரதை தாண்டி நிறைய காரணம் இருந்தாலுமே நம்மளோட ப்ராடக்ட் சர்ச் ரிசல்ட்ல முன்னாடி வந்துச்சுன்னா யூசுவலா பர்ஃபார்ம் பண்றதோட ரொம்பவே பெட்டரா இருக்கும். உங்களுக்கு ஆர்டர்ஸும் நிறையவே வந்துட்டு இருக்கும். இது SEO எப்படி பண்ணலாம், உங்களோட ப்ராடக்ட்டை அமேசானோட ஃபர்ஸ்ட் பேஜுக்குள்ள எப்படி வர வைக்கலாம், அதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான வீடியோ இருக்க போகுது. இதை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்திருங்க. இந்த SEOங்கிறது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இதை நம்ம எந்த அளவு பெட்டரா பண்ணிட்டு இருக்கோமோ அந்த அளவு அமேசானோட சர்ச் ரிசல்ட்ல நம்மளோட ப்ராடக்ட் வரும். இது யூசுவலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா எல்லா சர்ச் இன்ஜின் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஏதோ ஒரு ப்ராடக்ட் கஸ்டமர் அவங்களுக்கு தேவைப்படுறத அமேசானோட சர்ச் பார்ல போய் சர்ச் பண்ணுவாங்க. இப்போ யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு டியூப் லைட் தேவைப்படுதுன்னா அமேசான்ல போய் டியூப் லைட் ஃபார் ஹோம் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்றாரு. அவருக்கு நிறையவே ரிசல்ட் ஷோ ஆகுது. அவருக்கு தேவையான ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போயிடுவாரு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களே எத்தனை பேர் அமேசான்ல ஒரு 2வது பேஜுக்கோ 3வது பேஜுக்கோ போய் உங்களோட ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க? அமேசான்ல நடக்கிற சேல்ல மோஸ்ட் ஆஃப் த சேல் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேஜுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் பேஜ்லயே முடிஞ்சிடும். அதை தாண்டி கொஞ்சம் சேல்ஸ்க்கு மட்டும் தான் செகண்ட் பேஜுக்கு போகும். இப்படி இருக்கிறப்ப ஒரு 10வது பேஜ்லயோ 20வது பேஜ்லயோ நம்மளோட ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா இதனால பெருசா நமக்கு எந்த வித ப்ராஃபிட்டுமே வராது. நம்மளோட லிஸ்டிங்கும் கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு பர்ஃபார்ம் பண்ணாது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டியூப் லைட் செல் பண்றீங்கன்னா என்னோட ப்ராடக்ட் வந்து டியூப் லைட், இது வந்து ஒரு ஒயிட் கலர் லைட் ப்ரொடியூஸ் பண்ணும், இதோட சைஸ் வந்து ஒரு 3 inches. இந்த மாதிரி என்னென்ன உங்க ப்ராடக்ட் பத்தி டிஸ்கிரிப்ஷன் இருக்கோ இது எல்லாமே அமேசானோட அல்காரிதத்துக்கு தெரியணும். உங்க ப்ராடக்ட் எதை பேஸ் பண்ணுது, உங்க ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சா மட்டும் தான் அமேசான் அந்த சர்ச் ரிசல்ட்ல கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு காட்டன் ஷர்ட் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க, அமேசான்ல போய் காட்டன் ஷர்ட்னு சர்ச் பண்ணீங்கன்னா அது அந்த காட்டன் ஷர்ட்டுக்கு பதிலாக உங்களுக்கு வேற ஏதோ ஒரு ஸ்மார்ட் போனையோ இல்லைன்னா ஒரு கீபோர்டையோ கொண்டு வந்து காட்டுச்சுன்னா நீங்க எவ்வளவு கடுப்பாவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் அமேசான்ல ஒரு கஸ்டமர் என்ன ப்ராடக்ட் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு சர்ச் பண்றாங்களோ அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற ப்ராடக்ட்டை காட்டினா மட்டும் தான் அந்த இடத்துல உங்களுக்கு ஆர்டர் கன்வெர்ட் ஆகும், அமேசானும் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொரு ப்ராடக்ட் கொடுத்தாங்கன்னா திரும்பவும் அந்த சைட்டுக்கே யாருமே வர மாட்டாங்க. இது அமேசானோட growth-ஐயும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதனால அமேசான் ஒரு ப்ராடக்ட் அவங்களோட சர்ச் ரிசல்ட்ல முன்னாடி வரும்னா இதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட ப்ராடக்ட் சர்ச் ரிசல்ட்ல முன்னாடி வரும். இந்த ஃபேக்டர்ஸ்ல ரொம்பவே முக்கியமான ஒண்ணுனா இந்த SEO. அந்த SEO எப்படி நம்ம ப்ராடக்ட்டுக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ராடக்ட்டுக்கு SEO பண்றதுக்கு நம்ம மெயினா 3 விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் உங்க ப்ராடக்ட்டோட டைட்டில், ரெண்டாவது உங்க ப்ராடக்ட்டோட புல்லட் பாயிண்ட்ஸ், மூணாவது உங்க ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன், நாலாவது உங்க ப்ராடக்ட்டோட சர்ச் டைம், லாஸ்டா உங்களோட A+ கண்டென்ட். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம ப்ராடக்ட்டை SEO பண்ணி நம்ம ஆப்டிமைஸ் பண்ண முடியும். நம்மளோட ப்ராடக்ட் என்னங்கிறத அமேசானுக்கு ரொம்பவே கிளியரா தெரிய வைக்க முடியும். இப்போ இந்த வீடியோல நம்ம நிறைய நேரங்களில் SEO பண்ண போறோம், டைட்டில் ஆப்டிமைஸ் பண்ண போறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டோம். இது நம்ம பேசிக்கா என்ன பண்ண போறோம்னா அமேசான்ல நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, இந்த சர்ச் ரிசல்ட்ல முன்னாடி வரதான் SEOன்னு சொல்லிட்டோம். இப்போ ஒரு கஸ்டமர் என்ன மாதிரியான கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணி சர்ச் பண்றாரு, இந்த கீவேர்டை பேஸ் பண்ணி மட்டும் தான் இந்த சர்ச் ரிசல்ட் ஒர்க் ஆகும். இப்போ நிறைய பேர் எந்த மாதிரியான கீவேர்டை யூஸ் பண்றாங்க, எந்த மாதிரியான கீவேர்டை யூஸ் பண்ணா நிறையவே ஆர்டர்ஸ் வருது, எதுக்கு அதிகமான சர்ச் வால்யூம் இருக்கு, எதுக்கு லோ காம்படிஷன் இருக்கு, இந்த மாதிரியான டேட்டாலாம் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். இதை வச்சு மட்டும் தான் கண்டிப்பா நம்ம SEO பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் உங்க ப்ராடக்ட்டுக்கு எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகிற கீவேர்டு, அப்புறம் ரொம்பவே சர்ச் வால்யூம் அதிகமா இருக்கிறது, இந்த மாதிரியான கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணலாம். அந்த கீவேர்ட்லாம் நம்ம எப்படி சோர்ஸ் பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் கீவேர்ட் ரிசர்ச் பண்றதுக்காக Helium 10 டூல் தான் யூஸ் பண்ண போறேன். இந்த Helium 10 வந்து ஒரு பெய்ட் சாஃப்ட்வேர் தான். நீங்க ரொம்பவே சீரியஸா அமேசான்ல இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றதை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் ப்ரொஃபஷனல் லெவல்ல பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த டூல் உங்களுக்கு நிறைய இடங்களில் ஹெல்ப் ஆகும். இப்போ எப்படி இந்த டூலை நம்ம செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் இந்த Helium 10ங்கிறது ஒரு பெய்ட் சாஃப்ட்வேர் தான். நம்ம அமௌண்ட் பே பண்ணி மட்டும் தான் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண முடியும். கவலைப்படாதீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்காக மட்டும் டெடிகேட்டடா ஒரு கூப்பன் கோட் இருக்கு. இதை யூஸ் பண்றது மூலமா மேக்ஸிமமா நம்மளால 50% ஆஃபர் எடுத்துக்க முடியும். நீங்க Helium 10 யூஸ் பண்ண போறீங்கன்னா எல்லா காசுமே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்காக மட்டும் டெடிகேட்டடா அந்த கோட் இருக்கு. இந்த கோடை யூஸ் பண்ணி உங்களோட ஆஃபரை யூஸ் பண்ணிக்கீங்க. நீங்க இந்த டூலை பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூப்பன் அப்ளை பண்ற ஆப்ஷன்லாம் தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் டுட்டோரியல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இப்போ நம்ம டைரக்டா எப்படி நம்ம ப்ராடக்ட்டுக்கான கீவேர்ட்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் பார்த்துருவோம். இந்த Helium 10 டூலோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதை வச்சு நம்மளால நிறைய விஷயம் பண்ண முடியும். இதோட ஃபுல் டுட்டோரியல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நம்ம டெடிகேட்டடா பண்ணலாம். இப்போ நம்ம கீவேர்டு மட்டும் நம்ம எப்படி ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற டூல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஜீப்ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஃபேவரட்ல, இல்லனா இந்த இடத்துல கீவேர்ட் ரிசர்ச்ல ஜீப்ரோன்னு ஃபர்ஸ்டே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராடக்ட்டுக்கான கீவேர்டை நம்ம சூஸ் பண்ண போறோம். ஜஸ்ட் இந்த டூலை கிளிக் பண்ணிருக்கேன். இந்த டூல் எப்படி ஒர்க் ஆகுனா உங்க ப்ராடக்ட்டோட காம்படிட்டர் யாரெல்லாம் இருக்காங்களோ எக்ஸாக்ட்டா அவங்களோட கீவேர்ட் மட்டுமே நம்மளால எடுத்துக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட கிளையண்டே ஒருத்தவங்க ஸ்பைசி பாக்ஸ் எல்லாமே அமேசான்ல செல் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கான கீவேர்டை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட ப்ராடக்ட் என்னன்னா ஒரு ஸ்டீல்ல உள்ள ஒரு ஸ்பைசி பாக்ஸ் தான். நம்ம யூசுவலா சொல்ற 5 பட்டி தான் செல் பண்ணிருக்காங்க. அந்த ப்ராடக்ட்கான காம்படிட்டர்லாம் யார் அவங்களோட கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி எடுக்கலாம்னு பார்த்தலாம். ஜஸ்ட் நான் அமேசான் பேஜ் ஓபன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அதை ஓபன் பண்ணிட்டு அமேசான் சர்ச் பண்றேன். இப்போ இந்த ஸ்பைசி பாக்ஸஸ் வந்து நிறைய பேர்ல சொல்லுவாங்க. நான் சும்மா ரேண்டமா ஸ்டீல் மசாலா பாக்ஸ்னு சர்ச் பண்றேன்.
ஸ்டீல் மசாலா பாக்ஸஸ் ஃபார் கிச்சன் ஒரு ஆப்ஷன் வந்துருது. இப்போ நமக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகுது. இதில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை பெஸ்ட்டாக செல் ஆகிற ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிருங்க. இந்த ப்ராடக்ட் ஸ்பான்சர் தான் இருந்தாலுமே இதோட ரேட்டிங் ரொம்பவே நல்லா இருக்கு. லாஸ்ட்டாக வந்து 1000 ஆர்டர்ஸ்க்கு மேலே பாஸ்ட் 30 டேஸில் வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எக்ஸாக்டாக எது மேட்ச் ஆகுதோ அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிருங்க. இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு சிமிலராக உள்ள ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிருங்க. ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட்டோட ஏஎஸ்என் மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். ஏஎஸ்என் வந்து நம்மளோட சர்ச் பண்ணாலே நம்மளால காப்பி பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல B07C அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல, இதான் அந்த ப்ராடக்ட்டோட ஏஎஸ்என். ஜஸ்ட் நான் டபுள் டாப் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்படி காப்பி பண்ணி தெரியலனா கூட கீழே போய் ஸ்பெசிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான ஏஎஸ்என் இருக்கும். இந்த ஏஎஸ்எனை காப்பி பண்ணிட்டு அப்படியே இந்த டூலுக்கு வந்துருக்கேன். இந்த ஜீப்ரோல அப்படியே உங்க ஏஎஸ்எனை பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல கெட் காம்படிட்டர்ஸ் இருக்கு பாருங்க, அந்த காம்படிட்டர்ஸை கிளிக் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு சிமிலராக உள்ள நிறைய ப்ராடக்ட்ஸ் வரும். இதுல மேக்ஸிமம் 10 ப்ராடக்ட் உங்க ப்ராடக்ட்டுக்கு சிமிலராக உள்ள மாதிரி சூஸ் பண்ணிருங்க. ஜஸ்ட் நம்ம கர்சர் இது மேலே வச்சாலே நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும் அந்த ப்ராடக்ட்டோட சேல்ஸ் எவ்வளோ ஆகுது, என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நமக்கு தெரியும். இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய யூனிட் சேல் ஆகுது. மந்த்லி கிட்டத்தட்ட 600 யூனிட்ஸ் கிட்ட சேல் ஆகுது. அதனால இந்த ப்ராடக்ட்டையும் ஆட் பண்ணிப்போம். அடுத்து இந்த ப்ராடக்ட் வந்து இது வந்து பிளாஸ்டிக் நினைக்கிறேன், அதனால இது தேவையில்லை. அடுத்து இது வந்து ஒரு வுட்டில் உள்ள ஸ்பைசி பாக்ஸ், அதனால இது வேணாம். நமக்கு ஸ்டீல் ஸ்பைசி பாக்ஸ் மட்டும் தான் தேவை. இங்கே ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இது ஒரு ஸ்டீல் ஸ்பைசி பாக்ஸ் தான். இதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆட் காம்படிட்டர்ங்கிற ஆப்ஷன் கொடுங்க. திரும்பவும் இந்த இடத்துல கெட் காம்படிட்டர் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். உங்க ப்ராடக்ட்டுக்கு சிமிலராக உள்ள மேக்ஸிமம் 10 ப்ராடக்ட்டோட ஏஎஸ்என் மட்டும் ஆட் பண்ணிருங்க. நீங்க ஒரு ஏஎஸ்என் இருந்தாலே இந்த இடத்துல நிறையவே ஆட் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதோட வேரியேஷன் இருக்குல்ல, அந்த வேரியேஷன் லிஸ்டிங்கோட கீயோடையும் உங்களுக்கு எடுத்துட்டு வருவா அப்படிங்கிற மாதிரி கேக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஸ்பைசி பாக்ஸ்லேயே நிறைய சைஸஸ் இருக்கும். இப்போ வந்து மீடியம் சைஸ்ல ஒன்று இருக்கும், லார்ஜ் சைஸ்ல இருக்கும், இல்ல ஸ்மால் லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதோட கீவேர்ட்ஸையும் எடுத்துட்டு வருவா, இல்ல நான் என்டர் பண்ணிருக்கிற 4 ப்ராடக்ட்டோட கீவேர்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு வருவா அப்படிங்கிற மாதிரி கேக்குது. மேக்ஸிமம் அமேசான்ல சேல்ஸ் வர 4 ப்ராடக்ட் இதுதான். அதனால இந்த ப்ராடக்ட் மட்டும் எடுத்துட்டு இந்த இடத்துல கெட் கீவேர்ட்ஸ்ங்கிறது மாதிரி கொடுத்துடலாம். கெட் கீவேர்டு கொடுத்தோன்னே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நமக்கான ரிசல்ட் வந்துருச்சு. இந்த இடத்துல போய் பார்த்தோம்னா டோட்டலா 4000 கிட்ட கீவேர்ட்ஸ் வந்திருக்கு. இவ்வளவு கீவேர்டையும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு நம்ம ஒரு சில ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி இதை ரொம்பவே மினிமைஸ் பண்ணிடலாம். அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல மெயினான என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும்னா இந்த இடத்துல சர்ச் வால்யூம் தான். எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட்டை அமேசான்ல எத்தனை பேர் சர்ச் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் தான் இது. ஸ்டீல் ஸ்பைசி பாக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கீவேர்டு இருக்கு. இந்த ஒரு கீவேர்டை மட்டும் அமேசான்ல 189 சர்ச்சஸ் பண்ண. இந்த மாதிரி எந்தெந்த ப்ராடக்ட்லாம் அதிக சர்ச் வால்யூம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்மளோட லிஸ்டிங்ல யூஸ் பண்ணும். ஜஸ்ட் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக், அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணாலே சர்ச் வால்யூம் வந்து ஹை டு லோ வந்துரும். ஹை டு லோ கொடுத்தோனே இப்போ இதுல ஃபர்ஸ்ட் இங்க ஒரு கீவேர்ட் இருக்கு பாருங்க, கிச்சன் அக்சசரிஸ் ஐட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஒரே ஒரு கீவேர்டை மட்டும் அமேசான்ல கிட்ட 2 lakhs கிட்ட சர்ச்சஸ் நடந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்டுக்கு எந்தெந்த கீவேர்ட்லாம் சிமிலரா இருக்கோ இந்த கீவேர்ட் எல்லாமே யூஸ் பண்ணும். இப்போ இந்த கீவேர்டை நம்ம இனிமே ஷார்ட் அவுட் பண்ணலாம். எனக்கு மந்த்லி 1000 சர்ச் வால்யூம்க்கு கம்மியா இருக்கிற கீவேர்டு எதுவுமே காட்டாத, 1000க்கு மேல இருக்கிற சர்ச் வால்யூம் இருக்கிற கீவேர்டை மட்டும் காட்டுங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த சர்ச் வால்யூம் ஆப்ஷன்ல போய் 1000ங்கிற மாதிரி கொடுத்துருங்க. 1000 கொடுத்துட்டோம். அடுத்து இந்த இடத்துல ஜீப்ரோ ஸ்கோர் இருக்கு, இது நமக்கு தேவை கிடையாது. அடுத்து ரேங்கிங் பொசிஷன் இருக்கு பாருங்க. எப்போதுமே அமேசான்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிற ப்ராடக்ட் மட்டும் தான் அதிகமா சேல்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லியிருந்தோம். அதனால எந்தெந்த கீவேர்ட்லாம் எந்த இடங்கள்ல பிளேஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அமேசான்ல ஒரு பேஜுக்கு மேக்ஸிமமா 48 ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். இதுல நிறையவே ஸ்பான்சர் ப்ராடக்ட்ஸும் இருக்கும். நம்மளோட ப்ராடக்ட் அமேசான்ல ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வரணும்னா நம்மளோட ரேங்க் எவ்வளவு இருக்கணும், மேக்ஸிமமா 40 வச்சுக்கலாம். ஜஸ்ட் மினிமம் 1 வச்சுக்கிறேன், மேக்ஸிமம் 40 கொடுத்துக்கிறோம். ஏன்னா 40 தாண்டி போனாலே செகண்ட் பேஜ் வந்துடும். வேர்ட் கவுண்ட் இருக்கு. நீங்க ரொம்பவே லாங் டைல் கீவேர்ட்லாம் யூஸ் பண்றீங்கன்னா இந்த இடத்துல நீங்க எத்தனை வேர்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். நான் இது எதுவுமே கொடுக்க போறதுல. இந்த இடத்துல டைட்டில் டென்சிட்டி இருக்கு, இது ரொம்பவே முக்கியமான ஆப்ஷன். இதெல்லாம் பத்தி நம்ம லேட்டரா பார்க்கலாம். அடுத்து இந்த இடத்துல மேட்ச் டைப் இருக்கு பாருங்க, இது ஒரு முக்கியமான ஆப்ஷன். இந்த மேட்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஆர்கானிக் இருக்கு, அதுக்கு கீழே ஸ்பான்சர் இருக்கு. இந்த ஆர்கானிக்ங்கிறது அமேசான்ல ஸ்பான்சர் எதுவுமே பண்ணாம ஆர்கானிக்காவே அமேசான்ல லிஸ்ட் பண்ணோடனே எந்தெந்த கீவேர்ட்லாம் எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஆர்கானிக் தான் தேவைப்படும், அதனால நம்ம ஆர்கானிக்கை கிளிக் பண்ணிப்போம். ஆர்கானிக் கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல அமேசான் சாய்ஸஸ் இருக்கு பாருங்க, இது எதுவுமே வேணாம். ரிலேட்டட் ரேங்க் இந்த எந்த ஆப்ஷனுமே வேணாம். அடுத்தது ஸ்பான்சர் ரேங்க் இருக்கு, ஸ்பான்சர் ரேங்கும் இப்போ நமக்கு பெருசாக தேவைப்படாது. அடுத்ததுல இருக்கிற பெரிய ஆப்ஷன் எதுவுமே நமக்கு தேவைப்படாது. இதை மட்டுமே நம்ம கொடுத்துட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபில்டர்ல நமக்கு எத்தனை கீவேர்டு ஷோ ஆகுது. ஆல்மோஸ்ட் நமக்கு 4000 கீவேர்டு இருக்கு. இப்போ நம்ம கொடுத்த ஃபில்டர்னால மட்டும் எத்தனை கீவேர்டு ஷார்ட் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு 56 கீவேர்ட்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. இந்த 56 கீவேர்டை நம்ம எப்படி நம்ம ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இதை நான் ஒரு எக்ஸல் சீட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் கொடுத்து CSV ஃபைலாக கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே நமக்கு ஒரு CSV ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். இதை வச்சு தான் நம்ம ப்ராடக்ட்டை நம்ம ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம். அடுத்தது இதுக்கு ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணிக்கலாம்.
ஃபில்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நமக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படாது. இது எல்லாத்தையுமே நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிடுவோம். இந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிளம்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு முக்கியமாக எது இதெல்லாம் தேவைப்படுதோ அதை மட்டும் வச்சுக்கலாம். இதில் இருக்கிற ஜீப்ரோ ஸ்கோர் இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. அதனால் இதை டெலிட் பண்ணிடலாம். இதில் சர்ச் வால்யூமே இம்பார்ட்டன்டாக இருக்கணும். சர்ச் வால்யூம் வச்சுக்கோங்க. இந்த ட்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படாது. ட்ரெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்பான்சர் ஏஎஸ்என் இருக்கட்டும், அடுத்தது காம்படிட்டர் ப்ராடக்ட் இருக்கட்டும், சிபிஆர் இருக்கட்டும், டைட்டில் டென்சிட்டி இருக்கட்டும், அடுத்தது அமேசான் ரெக்கமெண்டட் இதுவும் இருக்கட்டும். இதுக்கப்புறமா இந்த ஸ்பான்சர் ஆர்கானிக், ஸ்பான்சர் ரேங்க், ஸ்பான்சர் ஆவரேஜ் இது தேவைப்படும். அடுத்தது இந்த அமேசான் ரேங்க் கூட நமக்கு தேவைப்படாது. இதையும் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்தது பொசிஷன் இருக்குது. இந்த பொசிஷன் நமக்கு வேணும். ரிலவெண்ட் ரேங்க் இருக்கும். அடுத்து காம்படிட்டர் ரேங்க்கும் இருக்கட்டும். அடுத்தது இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே நம்ம ரிமூவ் பண்ணிப்போம். இது எல்லாத்தையுமே நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. இதில் நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன தேவைப்படும்னா இதில் இருக்கிற சர்ச் வால்யூம் தான் ரொம்பவே தேவைப்படும். ஜஸ்ட் இந்த சர்ச் வால்யூமை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இதில் லார்ஜ் டு ஸ்மால் கொடுத்தாலே போதும். எது ஹையஸ்ட் சர்ச் வால்யூம் இருக்கோ அந்த கீவேர்டு தான் நமக்கு ஃபஸ்ட்டு காட்டும். ஜஸ்ட் அந்த சர்ச் வால்யூமை கிளிக் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு சர்ச் வால்யூம் என்னன்னா மசாலா பாக்ஸ் ஆர் கிச்சனுங்கிற கீவேர்டு தான். கிட்டத்தட்ட நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. 1.2 lakhs கிட்ட சேல்ஸ் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் எடுத்தோன்னே என்ன பண்ண போறீங்க, இந்த கீவேர்டை என்னோட டைட்டில் ஆட் பண்ணுறனா போதும் எனக்கு சேல்ஸ் ரொம்பவே பீக்கில் போகும். இதை யூஸ் பண்ணி நான் அதிக ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணணும். இப்போ இந்த சர்ச் வால்யூமை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது நம்ம இன்னும் இந்த கீவேர்டை நீங்கள் போய் அமேசான் டைட்டில் ஆட் பண்ண போகிறான்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்க டைட்டில் டென்சிட்டின்னு ஆல்ரெடி அமேசான்லேயே 14+ லிஸ்டிங் கிட்ட இந்த கீவேர்டு வந்து டைட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கூட போய் நீங்கள் காம்படேட் பண்ணி இதில் முன்னாடிலாம் வர முடியாது. இப்போ அதனால இதையும் ஹைலைட் பண்ணிப்போம். இதில் நம்ம வந்து ரொம்ப லோ டு ஹை கொடுத்துருவோம். இதில் இப்போ 14 நமக்கு தேவைப்படாது. 25, 31 இவ்வளோ லிஸ்டிங்லாம் நம்மளால காம்படேட் பண்ண முடியாது. இப்போ இதுலேயும் நம்ம லோ டு ஹைங்கிற மாதிரி ஒரு ஃபில்டர் கொடுத்துருப்போம். ஃபில்டர் கொடுத்துட்டு இதில் எக்ஸ்ட்ராவாக இங்கே இருக்கு பாருங்க, ஒரு 9க்கு மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இதோட சர்ச் வால்யூம் எவ்வளோ இருந்தாலுமே எனக்கு கவலை இல்லை. இது நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணோடனே ஆல்மோஸ்ட் இப்போ நமக்கு ஒரு 48 கீவேர்ட்ஸ் கிட்ட இருக்குது. இப்போ இந்த கீவேர்ட்லாம் யாருமே அமேசானில் டைட்டிலில் யூஸ் பண்ணவே இல்லை. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஈஸியாகவே ரேங்க் ஆகிடலாம். திரும்பவும் நம்ம ஒரு ஃபில்டர் போடுவோம். சர்ச் வால்யூம்லேயே போய் இந்த இடத்துல லார்ஜ் டு ஸ்மால் கொடுத்துடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்போ நமக்கு என்ன கீவேர்ட் ஷோ ஆகுது, இந்த இடத்துல ஸ்பைசி பாக்ஸ் ஃபார் கிச்சனுங்கிற மாதிரி ஷோ ஆகுது. ஸ்பைசி பாக்ஸ் ஃபார் கிச்சனுங்கிற கீவேர்டுக்கு நிறையவே சர்ச் வால்யூம் இருக்குது. அதோட சேர்த்து நிறைய பேர் டைட்டிலையும் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. இதோட ஆர்கானிக் ரேங்க் பொசிஷன் பாருங்க கிட்டத்தட்ட 1 இருக்குது. அதனால இதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த கீவேர்டு அப்படியே காப்பி பண்ணி உங்களோட டைட்டில் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டைட்டில் ரெடி பண்ண போறீங்க, உங்க மேக்ஸிமம் 200 பைட் கிட்ட இருக்கணும். இப்போ இதுதான் உங்களோட ஓல்டு லிஸ்டிங்காக இருக்குன்னா இதில் நம்ம என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணலாங்க மாதிரி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிற கீவேர்டு என்னன்னா ஸ்பைசி பாக்ஸ் ஃபார் கிச்சனுங்கிற கீவேர்டுக்கு அதிகமான சர்ச் வால்யூம் இருக்குது. காம்படிஷனும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால ஜஸ்ட் அந்த கீவேர்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டு உங்களோட டைட்டில் அந்த கீவேர்ட் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பைசி பாக்ஸ் ஃபார் கிச்சனுங்கிற கீவேர்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நமக்கு அதிக சர்ச் வால்யூம் இருக்கிற கீவேர்ட் தான் மசாலா கண்டெய்னர் ஃபார் கிச்சன் ஒரு கீவேர்ட் இருக்கு. இந்த கீவேர்டையும் நம்மளோட டைட்டில நம்ம ஆட் பண்ணிப்போம். இந்த மாதிரி மேக்ஸிமமா எத்தனை கீவேர்டு உங்களோட டைட்டில் ஆட் பண்ண முடியுதோ நீங்க ஒரு 2 to 3 கீவேர்ட்ஸ் வந்து அப்படியே நீங்க என்டர் பண்ணுங்க. எந்த வித எடிட்டுமே பண்ணாதீங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்பைசி பாக்ஸ் ஃபார் கிச்சனுங்கிறத எடுத்துட்டு ஃபார் எடுத்துட்டோ இல்லைனா கிச்சன் எடுத்துட்டோ நீங்க என்டர் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் அந்த கீவேர்டை அப்படியே பிளேஸ் பண்ண பாருங்க. அப்படி முடியாத பட்சத்தில் மட்டும் அதை எடுத்துருங்க. இந்த மாதிரி மேக்ஸிமம் உங்க கீவேர்டு வந்து 200 பைட்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரி பாத்துங்க. 200 கேரக்டர் கிடையாது, 200 பைட்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி பெஸ்டா இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாமே எவ்வளவு உங்களோட டைட்டில் ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணிருங்க. மீதி இருக்கிற கீவேர்ட் எல்லாத்தையுமே உங்களோட டிஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும், புல்லட் பாயிண்ட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இடங்களையுமே யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா இடங்களையுமே சேம் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு கீவேர்ட் புஷ் பண்ண முடியுமோ அவ்வளவு கீவேர்ட் புஷ் பண்ணுங்க. ஆனா உங்களோட லிஸ்டிங் கிரியேட் பண்ணும்போது இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதுதான் சர்ச் டேம். சர்ச் டேம்ல நம்ம டைரக்டா இப்படியே எல்லா கீவேர்டுமே என்டர் பண்ணிட கூடாது. சர்ச் டேம்ல நம்ம கீவேர்டை என்டர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணி ஆகணும். அதெல்லாம் பண்ணா மட்டும் தான் கரெக்டா நம்மளோட ப்ராடக்ட் இன்டெக்ஸ் ஆகும். இன்டெக்ஸ்ங்கிறது எந்தெந்த கீவேர்ட்லாம் சர்ச் பண்ணா உங்களோட ப்ராடக்ட் தெரியுதோ அது எல்லாத்துக்குமே இன்டெக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ப்ராடக்ட் இன்டெக்ஸ் ஆனா மட்டும் தான் நம்மள அந்த ப்ராடக்ட் கீழே ரேங்க் ஆக முடியும். இப்போ நம்ம இந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் காப்பி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் நான் குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த ஹீலியம்ல திரும்பவும் இந்த டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இடத்துல லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன்ல ஃபிராங்க்ஸ்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுல நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கிற கீவேர்டு எல்லாத்தையுமே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே ஆட் ஒன்லி ஸ்பேசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்தாலுமே ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அமேசான்ல கீவேர்டுமே நம்ம லிமிட்டடா தான் என்டர் பண்ண முடியும். ஸ்பேசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த இடத்துல டூப்ளிகேட் சர்ச் இருக்கு பாருங்க. டூப்ளிகேட் வேர்ட்ஸையும் செலக்ட் பண்ணிருங்க. அடுத்தது கன்வெர்ட் டு லோவர் கேஸ் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடியே இல்லை டிஃபால்ட்டா ஒரு சில ஃபில்டர்ஸ் இருக்கு. இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த ப்ரொசீடரை கிளிக் பண்ணுங்க. இந்த ப்ரொசீடரை கிளிக் பண்ணி டோட்டலாக நமக்கு 304 கேரக்டர்ஸ் கிட்ட கிடச்சிருக்கு. நம்மளோட லிமிட் இல்லைனா 200 கேரக்டர்ஸ் மட்டும் நம்ம என்டர் பண்ண முடியும். அதனால இதில் கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். இதில் வேற ஏதாச்சும் பிராண்ட் நேம் இருந்தாலுமே அதை ரிமூவ் பண்ணிடுங்க. வேற பிராண்ட் கீவேர்டு எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. இதில் வேற ஏதோ ஒரு பிராண்ட் நேம் இருக்குன்னா கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த பிராண்ட் நேம் யூஸ் பண்ணிடாதீங்க.
இப்போ நம்ம 200 கேரக்டர் தான் நமக்கு லிமிட், அதனால நம்ம 200 கேரக்டர் வரையும் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு கீவேர்டு இருக்கு பாருங்க, இது ஒரு பிராண்ட் நேமோட கீவேர்டு தான், எனக்கு நல்லாவே தெரியும், அதனால இதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். நமக்கு இப்போ டோட்டலாக 191 இருக்கு, அமேசானோட லிமிட் கூட தான் இருக்கு. இப்போ இதில் இருக்கிற 191 கேரக்டரையும் அப்படி நீங்கள் காப்பி பண்ணிட்டு போய் உங்களோட லிஸ்டிங்கில் சர்ச் டேம்ல பேஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த வே தான் கீவேர்டு ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இன்னுமே பெட்டரான கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஸ்பான்சர் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறோம்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நீங்கள் பிபிஎஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டீங்கன்னா கீவேர்ட் பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். அதுக்கு நம்ம கீவேர்டில் மிஸ்டேக் பண்ணிட்டோம்னாலே நிறைய ஸ்பெண்ட் ஆகும், ஆனால் நமக்கு ஆர்டர்ஸே வராது. அதுக்கு கூட இந்த டூலை நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபுல் டியூட்டோரியல் உங்களுக்கு வேணும்னு நினைச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நம்ம அதுக்காக டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போடுவோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அது எல்லாமே யூஸ் பண்ணி உங்களோட லிஸ்டிங் எப்படி எஸ்இஓ பண்றது, எஸ்இஓ தாண்டி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் நம்மளோட லிஸ்டிங் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வரதுக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்மளோட ப்ராடக்ட் சர்ச் ரிசல்ட்ல முன்னாடி வரதுக்கு எஸ்இஓ மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்வென்டரி மேனேஜ் பண்றதா இருக்கட்டும், நம்மளோட ப்ராடக்ட்டுக்கான A+ கண்டென்ட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்மளோட ப்ராடக்ட் ரேங்கிங் கூட இதுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். இதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், அமேசான்ல சக்சஸ்ஃபுல்லா செல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க, இந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே வரும். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம், அது மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்திடுங்க. நான் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல வரேன்.